ஒடிசாவுல பைக் விபத்துல தூக்கி வீசப்பட்ட சிறுமி வலிய பொறுக்க முடியாம அலறி துடித்த காட்சி பதைபதைக்க வச்சிருக்கு. கேரள மாநிலம் ட்ரிச்சூரில் அதிவேகத்தில் சென்ற பைக் சாலையோர சுவரில் மோதியதில் 5 வயது சிறுமி தூக்கி வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரிச்சூர் அருகே பைக்கில் 5 வயது குழந்தையுடன் சென்ற நபர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர சுவற்றில் வேகமாக மோதியுள்ளார். இதில் தூக்கி வீசப்பட்ட குழந்தை வலியை பொறுக்க முடியாமல் அலறி துடித்தது. குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த நிலையில் பைக் ஓட்டிச் சென்றவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குல நடிகை சிக்கி இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட திரைப்பட நடிகை அஞ்சு கிருஷ்ணா உட்பட 9 பேர் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். வளசரவாக்கத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலின்படி விக்னேஸ்வரன் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கைப்பற்றினர். மேலும் போதைப் பொருளை வெங்கடேஷ்குமார் என்பவர் கொடுத்ததாக அவர் கூறியதன் பேரில் வெங்கடேஷ்குமாரையும் கைது செய்து விசாரித்தனர். இதன் பேரில் நடிகை அஞ்சு கிருஷ்ணா, துணை நடிகை வின்சி என்கின்ற நிவேதா, கார்த்திக் ராஜா உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து மெத்தபெட்டமைன், கஞ்சா, ஸ்மோக்கிங் பேங்க், LSD ஸ்டாம்புகள், 9 செல்போன்கள் மற்றும் 6 ஐபோன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். அஞ்சு கிருஷ்ணா ஓம் வெள்ளிமலை திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நடிகை அஞ்சு கிருஷ்ணா உட்பட 9 பேரையும் பூந்தமல்லி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். வரும் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து 9 பேரும் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். போதைப் பொருள் விற்பனை மற்றும் பயன்பாட்டின் பின்னணி குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு மது போதையில போன நபர் அங்க தகராறு செஞ்சிருக்காரு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மதுபோதையில் சென்று தகராறு செய்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. வடக்கால் பகுதியைச் சேர்ந்த குப்பன் என்பவர் ஸ்ரீபெரும்புதூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு மதுபோதையில் சென்றதாக தெரிகிறது. பத்திரப்பதிவு அலுவலரின் நாற்காலியில் அமர்ந்து காலை டேபிள் மீது வைத்துக் கொண்டு தகராறு செய்ததாக கூறப்படும் நிலையில் தான் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்திருப்பதாகவும் தனது பணியை இன்னும் முடித்து தரவில்லை என்றும் கூச்சலிட்டுள்ளார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குப்பன் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் பணியாளர் புகார் அளித்துள்ளார். திருவண்ணாமலையில மது போதையில சண்டையிட்டு கொண்ட போலி சாமியார்களை பொதுமக்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க. திருவண்ணாமலையில் கோயில் முன்பு சாமியார்கள் போல தோற்றமளிக்கும் நபர்கள் மதுபோதையில் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோயிலுக்கு முன்பு கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வது வழக்கம். அதன்படி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்ட போது அவர்களிடம் காணிக்கை பெறுவது தொடர்பாக அங்கிருந்த சாமியார்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மதுபோதையில் இருந்த அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அதில் ஒருவர் கையில் இருந்த பாக்கெட் கத்தியை எடுத்து மிரட்டியதால் பரபரப்பு நிலவியது. பின்பு அருகிலிருந்த பொதுமக்கள் அவர்களை விரட்டிய நிலையில் பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசாரை ஈடுபடுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்துல டிப்பர் லாரியின் பின்புற கதவு சாஞ்சு தொழிலாளர் உயிரிழந்திருக்காரு.
இளம்பிள்ளையில் மணல் இறக்கும் போது டிப்பர் லாரியின் பின்புற கதவு சாய்ந்து விசைத்தறி தொழிலாளி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை காந்தி நகரில் கட்டுமான பணிக்காக சாண்ட் இறக்கிக் கொண்டிருந்த போது விசைத்தறி தொழிலாளி தன்ராஜ் மீது திடீரென பின்புற கதவு மோதியதில் பலத்த காயமடைந்த அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மகுடஞ்சாவடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பக்கத்துல கொடுத்த கடனை வசூலிக்கிறதுக்காக 2 பேரை அறையில வச்சு தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கொடுத்த கடனுக்கு வட்டி கேட்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவரை அறையில் அடைத்து வைத்து தாக்கிய சம்பவத்தில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கணபதிபாளையத்தை சேர்ந்த உதயகுமார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் நிலையில் பல்லடத்தை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரிடம் 1,10,00,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதில் 1 கோடி ரூபாயை திரும்ப கொடுத்த உதயகுமார் மீதமுள்ள 10 லட்சத்தையும் வட்டி தொகையையும் பாக்கி வைத்துள்ளார். இந்த நிலையில் ரியல் எஸ்டேட் இடம் பார்க்க செல்லலாம் என உதயகுமாரையும் அவரது நண்பரையும் அழைத்து சென்ற சதீஷ்குமார் தொண்டாமுத்தூரில் அறையில் அடைத்து வைத்து 2 நாட்களாக தாக்கியதாக கூறப்படுகிறது. போலீஸ் உதவி எண்ணுக்கு அழைத்து இதுகுறித்து உதயகுமார் தகவல் கூறியதை அடுத்து விரைந்து சென்ற போலீசார் உதயகுமாரையும் அவரது நண்பரையும் மீட்டனர். மேலும் சதீஷ்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகள் 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். தரங்கம்பாடி பக்கத்துல பைக் மோதி முதியவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மொபட்டில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது அதிவேகமாக வந்த பைக் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். செம்பனார் கோவில் அருகே வீராசாமி என்பவர் மொபட்டில் சாலையை கடக்க முயன்றார். அப்போது பைக்கில் அதிவேகமாக வந்த கல்லூரி மாணவன் வெற்றிவேல் வீராசாமி மீது மோதினார். படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் வீராசாமி உயிரிழந்தார். படுகாயமடைந்த வெற்றிவேல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பரங்குன்றம் பக்கத்துல அதிமுக பிரமுகர் கொலை சம்பவத்துல குற்றவாளிகளை போலீசார் தேடிட்டு வராங்க. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே அதிமுக பிரமுகர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் அருகே உள்ள சாமநத்தம் பகுதியில் அதிமுக பிரமுகரான செந்தில்குமார் டீ கடை நடத்தி வருகிறார். காலையில் கடையை திறக்க சென்ற செந்தில்குமாரை மர்ம கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் செந்தில்குமார் உடலை கைப்பற்றி மதுரை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டி பக்கத்துல கூலி தொழிலாளி செங்கலால அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டட தொழிலாளி செங்கல்லால் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் சகோதரர்கள் 2 உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆவல்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளியான கார்த்திக் என்பவரது வீட்டின் அருகே அதே பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான வேல்முருகன், ஐயாதுரை மற்றும் முனியசாமி ஆகிய 3 மது அருந்திக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதனை கார்த்திக் கண்டித்ததால் ஆத்திரமடைந்த வேல்முருகன் உள்ளிட்ட 3 பேரும் அருகில் கிடந்த செங்கல்லால் சரமாரி தாக்கியதில் கார்த்திக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் வெளியூர் செல்வதற்காக கோவில்பட்டி கூடுதல் பேருந்து நிலையத்தில் பதுங்கியிருந்த வேல்முருகன் உள்ளிட்ட 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கண்மாயில் மீன்பிடித்து விற்பனை செய்வதில் ஏற்கனவே முன்விரோதம் இருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. குன்னூர் பக்கத்துல மலை கிராமத்துல சிறுத்தைகள் நடமாடிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருவங்காடு அருகே உள்ள ஜெகதலா கிராமத்தில் 2 சிறுத்தைகள் உலா வந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
எனவே வனத்துறையினர் சிறுத்தையை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரன் கோவில் பக்கத்துல இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல 4 பேரை பிடிச்சு போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் 4 பேரை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் பக்கத்துல குடியிருப்பு பகுதியில கரடிகள் சுற்றி திரிஞ்சிருக்கு. பாபநாசம் அருகே நள்ளிரவில் தெருவில் சுற்றித் திரிந்த கரடிகள் வீட்டு சுவரில் ஏறிய அதிர்ச்சி காட்சி அப்பகுதியினரை அச்சமடைய செய்துள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான பசுக்கிடை விளையில் இரவு நேரம் உலா வந்த 2 கரடிகள் திருமலை என்பவரது வீட்டின் சுற்றுச்சுவரில் ஏறி நோட்டமிட்டதும் பின்னர் குதித்ததும் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதனால் அப்பகுதியினர் பீதியடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துக்கு அரசு பள்ளி பூட்டை உடைச்சு லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை திருடி இருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அரசு பள்ளி மற்றும் தனியார் நிதி நிறுவனத்தில் திருட்டில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பாப்பம்பாளையம் அரசு பள்ளியில் அலுவலக பூட்டை உடைத்து பள்ளி பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த லேப்டாப், ஸ்பீக்கர் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டன. மேலும் தாஜ்நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் நிதி நிறுவனத்தில் டிஜிட்டல் கேமரா மற்றும் 10,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் ஓடப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சபரிராஜ், வில்பர்ட் ராஜ், ரசூல் ஆகிய 3வரையும் கைது செய்து லேப்டாப், டிஜிட்டல் கேமரா உள்ளிட்டவற்றையும் திருட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். ஜம்மு காஷ்மீர்ல இருக்க குடியிருப்பு பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 7 வீடுகள் முழுவதுமாக எரிந்து நாசமானது. ஸ்ரீநகரின் நௌஹட்டாவில் உள்ள குடியிருப்பு பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு மற்றும் அவசர கால மீட்பு படையினர் விரைந்து சென்று நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாவிட்டாலும் 7 வீடுகள் எரிந்து நாசமானது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் திருச்சூர் பக்கத்துல கோயில் யானைக்கு மதம் பிடிச்ச நிலையில நல்வாய்ப்பா அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் குன்னங்குளம் அன்னம் குளங்கரையில் நடைபெற்ற பூரம் நிகழ்ச்சிக்காக வரவழைக்கப்பட்டிருந்த யானைக்கு திடீரென மதம் பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதை அறிந்த பாகன்கள் மற்றும் வனத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு யானையை தனிமைப்படுத்தி அமைதிப்படுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மணிப்பூர்ல மறுபடியும் வன்முறை வெடிச்சதுனால அங்க பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மணிப்பூரில் பாதுகாப்பு படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மீண்டும் வன்முறை ஏற்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி விலக்கிக் கொள்ளப்பட்டு புதிய அரசு அமைந்துள்ளது. அதில் துணை முதலமைச்சர்களாக நெம்சா கிப்கேன் மற்றும் லோசி டிகோ ஆகியோர் பதவியேற்றதற்கு எதிராக பொதுமக்கள் சாலையில் டயரை கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனால் அவர்களை கலைக்க முற்பட்ட பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசினர். இதன் காரணமாக மணிப்பூரில் மீண்டும் பதற்றமான சூழல் நீடிக்கிறது. காதல் திருமணம் செஞ்ச மனைவி மேல வெடிகுண்ட வீசி வெறிச்செயல்ல ஈடுபட்டிருக்காரு இங்க ஒரு விபரீத கணவன். கத்தியால வெட்டு, 8 மாத சிறை, பழிக்கு பழின்னு பகிர் கிளப்புது இந்த சம்பவம். சென்னை மதுரவாயல் பகுதியில் உள்ள பாரதியார் தெரு அன்று பதற்றத்தில் ஆழ்ந்திருந்தது. காரணம், அங்கே நடந்த ஒரு வெடிகுண்டு தாக்குதல். பிரிந்து வாழும் காதல் மனைவியை குறிவைத்து நாட்டு வெடிகுண்டு வீசியிருக்கிறார் இங்கொரு விபரீத கணவன். நடந்த சம்பவத்தின் பின்னணியை அறிய விசாரணையில் இறங்கினோம். இதே பகுதியைச் சேர்ந்த 20 வயது பெண் வர்ஷா. இவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த சக்திவேல் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் 2 ஆண்டுகள் மட்டுமே கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். அதற்குள் குடும்ப பிரச்சனை இருவருக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் கணவனோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 10 மாதங்களுக்கு முன் சக்திவேலை பிரிந்து தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் வர்ஷா. ஆனால் விடாமல் விரட்டிய சக்திவேல் அடிக்கடி அங்கும் சென்று மனைவி வர்ஷாவை தன்னுடன் சேர்ந்து வாழ அழைத்து தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்படிதான் கடந்த ஆண்டு மே மாதம் மாமியார் வீட்டிற்கு சென்று மனைவி வர்ஷாவிடம் வீண் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த தகராறு முற்றியதில் ஆத்திரமடைந்த சக்திவேல் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வர்ஷாவை வெட்டியுள்ளார். இதில் காயமடைந்த வர்ஷா இந்த கொலை முயற்சி குறித்து மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சக்திவேலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சில மாதங்களாக சிறையில் இருந்த சக்திவேல் சமீபத்தில்தான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். வந்ததும் வராததுமாய் தன்னை சிறையில் தள்ளிய மனைவியை பழிவாங்க துடித்திருக்கிறார். அதன்படி நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கி போட்டோ எடுத்து மனைவிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி மிரட்டல் விடுத்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் வர்ஷா கண்டுகொள்ளாததால் கடுப்பான சக்திவேல் சம்பவத்தன்று இரவு தனது நண்பர்களுடன் சேர்ந்து நாட்டு வெடிகுண்டுகளுடன் மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கே வீட்டு வாசலில் சித்தி சங்கீதா என்பவருடன் அமர்ந்திருந்த வர்ஷாவை பார்த்ததும் கொலை வெறியுடன் நாட்டு வெடிகுண்டை வீசியிருக்கிறார். இதனை கண்ட வர்ஷாவும் சங்கீதாவும் அங்கிருந்து அலறி அடித்து ஓடியிருக்கிறார்கள். நல்ல வேளையாக வெடிகுண்டு வீச்சு சம்பவத்தில் எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. மனைவியை பழிவாங்க நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு பைக்கில் எஸ்கேப் ஆக முயன்ற சக்திவேலை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பிடிக்க முற்பட்டனர். அப்போது சக்திவேல் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு பைக்கில் தப்பி சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வர்ஷா இந்த சம்பவம் குறித்து மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய சக்திவேலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவான அவரது நண்பரை வலைவீசி தேடி வருகின்றனர். டெல்லியில குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட குழியில பைக்கோட விழுந்த இளைஞர்
பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. டெல்லி கைலாசபுரி பகுதியைச் சேர்ந்த கமல் என்கிற இளைஞர் பணியை முடிச்சுட்டு பைக்ல வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. ஜனக்பூரி பகுதியில குடிநீர் வாரியத்தினுடைய சார்பில் பள்ளம் தோண்டப்பட்டிருந்த நிலையில அதுல தவறி விழுந்த கமல் அங்கேயே உயிரிழந்திருக்காரு. ஹெல்மெட் அணிஞ்சிருந்தும் கூட மூடாமல இருந்த குழியில விழுந்து இளைஞர் உயிரிழந்த நிலையில குடிநீர் வாரியத்தினுடைய அலட்சியம்தான் இதுக்கு காரணம்னு மக்கள் குற்றஞ்சாட்டுறாங்க.